ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். போட்டில் வந்து ஒரு வாட்ச் வாங்கினேன். ஸோ அதை பற்றி அன்பாக்சிங் போட வந்தேன். முக்கியமாக பர்டிகுலராக ஏன் இந்த வாட்சை வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், பிராண்டட் வாட்சில் வந்து எப்போதுமே ஒரு ஹை லெவலில் தான் வந்து ப்ரைஸ் வந்துருக்கும். இது வந்து உங்களுக்கு 2000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 2500 ஒரு ரேட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் 2000 ஆஃபரில் வந்து கிடச்சிது. ஸோ இதை வாங்கினேன். இதில் என்ன கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் அன்பாக்சிங் இந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். இந்த வாட்ச் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இதோடைய ஸ்க்ரீன் அளவு வந்து 1.3 இன்ச்சு ஃபுல் டச் டிஸ்பிளேவாம். பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து காமிக்கிற மானிட்டர் இருக்குது. அப்புறம் வந்து பர்சனலைஸ்டு வாட்ச் ஃபேஸஸ், அதாவது வாட்சோடைய ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல டைம் காட்டுறது, அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கான். ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து கைட் பண்ணுமா. அது டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்கான். கால் டெக்ஸ்ட் அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு அதிலே வந்து காட்டுமா. அது வர்றப்போ வந்து வித் வைப்ரேஷன் அலர்ட், அதாவது ஃபோனில் வந்து வைப்ரேட் ஆகும் அதாவது வாட்சில் வந்து வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸ்லீப்பிங் மானிட்டர் இருக்குது, எவ்வளோ நேரம் நம்ம ஸ்லீப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, மேலே வந்து தண்ணி பட்டால் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மூட், அதாவது சைக்கிளிங்கு, ரன்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்காக அதை பற்றி நம்ம நோட் பண்ணிக்கப்போனா, இப்போ நீங்கள் சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணுறப்ப அதுக்கு ஆப் வச்சுருப்பீங்க, அதில் வந்து போட்டு சைக்கிளிங் பண்ணிங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இதிலே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேல் வந்து மியூசிக் கண்ட்ரோலு, செடென்டரி அலர்ட்டுங்கிறது என்னென்னா, ரொம்ப நேரமாக சிட்டிங்லேயே இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம எந்திரிக்கிறதுக்கான அலர்ட்டை வந்து அது கொடுக்கறதுக்காக செட் பண்ணிக்கிறது. மியூசிக் கண்ட்ரோல் வந்து நம்ம என்ன பாட்டு ப்ளே பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து வாட்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக மியூசிக் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. இது எதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தா, ஆண்ட்ராய்டு 4.4, அதாவது ஜெல்லிபீன் ஓஎஸ்க்கும் கீழே இருக்கிற ஓஎஸ்க்கு வந்து இந்த வாட்ச் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு மேலே இருக்கிற ஓஎஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். iOSலையும் 8.0 அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள ஓஎஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு கீழே உள்ளது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதான் விஷயம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போதுமே வாங்கும்போது இந்த சீலை பார்த்துக்கோங்க. இது பிரித்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே இது ஓப்பன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சீலை பிரிச்சுட்டு தான் ஓப்பனே பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க பேக்கிங்கு. ரொம்ப பெருசாக இல்லை. 2000 ரூபா வாட்சிக்கு இவ்வளோ தான் பாக்ஸில் கண்டென்ட்டே இருக்குது. ஓகே, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது போல். இப்போ இதை பார்த்தோம்னா இதான் யூசர் மேனுவல். வாட்சில் எல்லா கான்ஃபிகரேஷனும் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான QR கோடு, கூகுள் பேயில் போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மூடு எல்லாத்த பற்றியுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் அவங்க ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம். இது நமக்கு தேவையில்லை. இது 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் சார்ஜிங் பின்னு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எல்லாத்துலேயும் சேமாக அந்த பிராண்ட் நோட்டீஸ் மட்டும் இருந்துருது. இதில் பின்னு வந்து ஒரு மாடலாக இருக்குது. இதான் வந்து சார்ஜிங் பின்னு. அநேகமாக இது காலி ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம புதுசு போட்லேயே போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. வெளிலலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. இப்போ வாட்ச் எடுத்தோம் அப்படின்னா, நான் வந்து இது 3 கலர் இருக்குது. என்னென்னா சில்வர் கலரு, பிளாக் கலரு, ப்ளூ கலரு. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து இது ப்ளூ கலரு. இங்கே தான் இந்த சென்சார் எல்லாம் இருக்குது. ஹார்ட்டு இது ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் இது எல்லாத்துக்குமே வந்து சென்சார் இங்கே தான் இருக்குது. சார்ஜிங் போர்ட் இந்த இருக்குது. இந்த இடம் தான் சார்ஜு போட. அது இவ்வளோ தான் வாட்ச் சைஸு. கையில் வச்சுருக்கிறத வச்சு தெரியும் சைஸ் எவ்வளோ இருக்குது இந்த வாட்சுன்னு சொல்லிட்டு. அதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. சைஸு கொஞ்சம் சின்னது தான் சொல்ல போனால். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு தான் சொல்லுவேன்.